வணக்கம். ஜேசிப் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் 29 பேர் அதிரடியாக கைது. நாடளாவிய ரீதியில் 30,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளதாக தெரிவிப்பு. கைது செய்யப்பட்ட ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவு. 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க செய்த ஜே.கே. பாய். அச்சுறுத்தும் சீரற்ற காலநிலை வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய புதிய எச்சரிப்பு. இந்திய ராணுவத்தின் கோரமுகம் யாழ் போதனா படுகொலை நினைவேந்தல் தினம் இன்று. இஷாராவின் இந்திய பயணம். யாழின் முக்கிய மனித கடத்தல்காரர் குருநகர் படகுத்துறையை அடையாளப்படுத்திய இசாரா செவ்வந்தி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு வார காலப்பகுதியில் 29 பேர் யாழ்ப்பாண காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை காவல்துறை மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். 45 போத்தல் கசிப்பு காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், 90 லிட்டர் கோடா, சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்தினூடாக சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் விசேட நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டோரில் 11 பேர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் 36,178 ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய பாடசாலைகளில் 1,501 ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஆசிரியர் சேவையின் 3ஆம் தரத்தை பூர்த்தி செய்து பணிக்கமர்த்தப்படாத 353 பட்டதாரிகள் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். மேலும் ஆசிரியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நிறுவப்பட்ட ஆட்சேர்ப்பு மீளாய்வு குழுவிடம் கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும். குறித்த வெற்றிடங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் 21 மாணவர்களையும் இம்மாதம் 28ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் சதுரய திசாநாயக்க இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். கம்புருப்பிட்டி மலாபனையில் அமைந்துள்ள ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் 3ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களின் இரு குழுக்களிடையே நேற்று பிற்பகல் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மோதலில் காயமுற்ற 6 பல்கலைக்கழக மாணவர்களும் கம்புருப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலைமையை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகம் விவசாய பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களை வளாகத்திலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளது. பின்னர் இந்த மோதல் தொடர்பில் ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் 21 மாணவர்களை கம்புருப்பிட்டிய காவல்துறையினர் கைது செய்து இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் என்பவர் இதுவரை 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டில் இருந்து தப்பிக்கச் செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜே.கே. பாய் என்பவர் பல ஆண்டுகளாக இவ்வாறான குற்றத் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளதோடு தற்பொழுது சர்வதேச மனித கடத்தல்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். தெற்காசியாவில் உள்ள மனித கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் உள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து துபாய்க்கு தப்பிச் செல்லவும் இவர் உடந்தையாக இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலதிக விசாரணைக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதன்படி இசாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள்குளம் பகுதியில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் இசாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடும் காற்று, கனமழை மற்றும் கடற்கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு எதிர்வரும் 24 மணி நேரத்துக்குள் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் மண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. அது மேலும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகே வடமேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என்றும் இதேவேளை கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
இந்திய ராணுவத்தால் யாழ் போதனா வைத்தியசாலை சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் 38வது ஆண்டு நினைவு தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவேந்தல் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. 1987ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியசாலையின் பணியாளர்கள் 21 பேர் உள்ளிட்ட 68 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதோடு பலரும் காயமடைந்தனர். சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் 38வது நினைவு தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நினைவேந்தலில் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தோருக்கு அகவடக்கம் செலுத்தப்பட்டு உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவுச்சூடர் ஏற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தக்காரரான கடைமுல்ல சஞ்சீவவின் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்து வரும் இசாரா சம்பந்தியிடமிருந்து பல தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. கொலைக்கு பின் அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பல்களை தேடி காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்தது. இந்நிலையில் அவரை இந்தியாவுக்கு கடத்துவதற்கு உதவியதாக கூறப்படும் வடக்கைச் சேர்ந்த ஒரு மனித கடத்தக்காரர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் முன்னர் பல்வேறு குற்றவாளிகள் மற்றும் பிறரை சட்டவிரோதமாக படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதம் 6ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் படகுத்துறையிலிருந்து இசாரா சிறிய படகில் மேலும் 3 பேரின் பாதுகாப்பில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு 3 பேருடன் ஒரு சிறிய படகில் கடல் கடந்து சென்றது மிக பயங்கரமான அனுபவம் என்று இசாரா கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா தங்க வைக்கப்பட்ட வீடுகளில் ஒன்றைச் சேர்ந்த ஒருவர் கொழும்பில் இருந்து சென்ற காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இசாரா நேற்று இரவு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு வவுணத்தீவு காவல்துறை பிரிவில் உள்ள வயல் பிரதேசத்தில் உளவு இயந்திரம் ஒன்று தடம் புரண்டதால் அதன் சாரதி உயிரிழந்துள்ளார். வவுணத்தீவு பாவக்கொடி சேனையில் இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக வவுணத்தீவு காவல்துறை தெரிவித்துள்ளது. பாவக்கொடி சேனையைச் சேர்ந்த 51 வயதுடைய முத்துப்பிள்ளை கருணாநிதி என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மகா ஓயா மற்றும் தெதிர் ஓயாவின் தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக ஆற்று படுகைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் சூரிய பண்டார தெரிவித்தார். பத்தேகம அதைச் சுற்றியுள்ள பல பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தக்க மழை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக அங்குள்ள மக்கள் மிக அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் தொடர்ந்து பதிவாகி வரும் கனமழையின் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பின் சில வீதிகளில் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கனமழைக்கு மத்தியில் வாகன சாரதிகளை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கைக்கு கிழக்காக விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை எதிர்வரும் மணித்தியாலங்களில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு காரணமானவர்களை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வரும் நிலையில் வெள்ளைக்கொடி சம்பவம் தொடர்பில் பரபரப்பான கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் இராணுவ தளபதியாக இருக்கும் போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தனர். மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் 12,000 பேரும் சரணடைந்திருந்தனர். ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக 2 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இசைப்பிரியா தொடர்பில் முறைப்பாடுகள் இருந்தன. வவுனியா இடைத்தங்கல் முகாமில் சிலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அதில் இசைப்பிரியாவை அழைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு இருந்தமையை நான் அறிவேன். அப்போது இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விசாரணை தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜகத் ஜெயசூரியவால் பலர் கடத்தப்பட்டதாக பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக இராணுவ சிப்பாய் தெரிவித்தனர். அவருக்கு எதிராக இராணுவ நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் இராணுவ தளபதியாக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ தான் ஜகத் ஜெயசூரியவை இராணுவ தளபதியாக நியமித்தார். நான் வேண்டாம் என்று சொன்னேன். அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என நான் சொன்னேன். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக் கொண்டு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று நியமனம் கடிதம் வழங்கும் போது தெரிவித்தார். இதற்கு அனைத்துக்கும் கட்டாயம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்தார்.
உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசித் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.